டிக்கும் எல்லாருக்கும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம தடுத்தது யார்? 3 தொடர் தேர்தலில் திமுக தோல்வி அடைச்சது யார்? அவர் தான் சூப்பரா. நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு போறேன், உங்க கட்சி எதுக்கு ஓட்டு போடணும்? எம்ஜிஆர் நல்லவர் என்று திமுக தலைவர் சொன்னால் நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு போறேன். எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக ஓட்டு போட்டு போறேன். ஸோ இப்போ செங்கோட்டையன் இப்படி போனது அதிமுக பெரிய அளவில் பலவீனப்படுத்துறது. ஏன்னா யார் போனாலும் பலவீனம் தான். ஓகே, அதுல எந்த குழப்பம் இல்லை. எத்தனை இடங்கள்ல பலவீனங்கள். மனோஜ் பாண்டியன் போனது பலவீனம் தான், ஓபிஎஸ் போனது, டிடிவி போனது, சசிகலா போனது எல்லாமே பலவீனம் தான். எவ்வளவுங்கிற கேள்வி. அப்போ விடாப்புடியா வேணும்ட்டே எடப்பாடி இப்படி இருக்கிறாரு. அவர் தன்னை மட்டும்தான் தேர்தல் ரிசல்ட் சரியா வந்தா அவர் தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டாரு. நீங்க தான் மாற்றி பேசுறீங்க. அது நடக்க போகுது. ரிசல்ட் தான் பேசும். அந்த வலுவோட இருக்கிறாரா சார்? ரிசல்ட் தான் பேசும் நான் சொன்னேன். அப்புறம் திரும்பி வலுவோட இருக்கிறாருன்னு கேட்டேன். ரிசல்ட் தான் பேசும். இல்லை, இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு பேர் வெளியில போனாலும் அதிமுகன்றது ஒரு சரியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு சார். நீங்க ஏற்க மாட்டீங்க. அது நான் கண்கூடா பார்க்கிறேன். எனக்கு எந்த வைத்தறிச்சலும் கிடையாது. கண்கூடா பார்க்க. கார்த்தி சிதம்பரம் சொல்ற மாதிரி எல்லா ஆட்சியிலும் இருக்கும். இங்க இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இருக்கிறோட பலன் யாரு கிடையாது. பீகார்ல ஏன் ஆன்டி இன்கம்பன்சி வரல? குஜராத்ல ஆன்டி இன்கம்பன்சி வரல? பிஜேபி ஆளுற மாநிலத்துல ஆன்டி இன்கம்பன்சி ஒருவேளை பயன்படுத்தாம விட்டுருக்கலாம். பயன்படுத்தாம அதை பயன்படுத்தி தாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலையை செய்யாம விட்டுருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லாம இருக்கலாம் வரதில்ல. நல்லாட்சி கொடுத்துக்கலாம் வராது உங்க வாயில. அது எப்படி பிஜேபி கூட்டம் அப்படி நடக்குது? இல்ல சார், எல்லா ஆட்சியிலும் இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டுக்கு நீங்க வச்சுக்கோங்க சார். பிஜேபி 3 முறை ஜெயிச்ச டெல்லியில மாறி வந்துச்சுல, பிஜேபி கொண்டு வந்தாங்கல்ல, ஆம் ஆத்மி காலி பண்ணாங்கல்ல. 20-30 வருஷமா இருந்த ஒடிசால வந்தாங்களா, ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, நவீன் பட்நாயக் தூக்கிட்டு. அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி வர மாட்டுது. மற்றவங்க இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி வருது. ஏன் அதையே யோசிக்க மாட்டீங்க? அப்ப பிஜேபி நல்லாட்சி கொடுக்குறது உங்க வாயில ஏன் வர மாட்டுது? இங்கதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஜெயிக்குதா தோக்குதாங்க ரிசல்ட் பார்த்தா சொல்ல முடியுன்ற. நான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அது எந்த அளவுக்கு போங்க ரிசல்ட் பார்த்தா தெரியும். அதான் சார், அதை பயன்படுத்தி அல்லது அதை எடுத்துக்கிட்டு ஜெயிக்கிற வலுவோட இந்த அணி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரிசல்ட் தாங்க அதை சொல்லும். 3வது முறையா சொல்றாங்க. நீங்க எடுத்து பார்த்து காதை இங்க கவனமா இங்க தயவு செய்து வைங்க. அதான் இவர் வலுவாட இருக்குதா வலுவி இருக்குதாங்கிறது ரிசல்ட் தான் சொல்லும். இவர் 200 சீட் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? வலுவாதான் இருந்தார், அவ்வளவுதான். ஜெயிக்கலைன்னா இல்ல. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது இது கற்பனை, யூகம், பொழுது போகாத தன்மை. எனக்கு பொழுதுக்கு நிறைய வேலை இருக்கு.